أيها الذين آمنوا لا تتولوا قوما غضب الله عليهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம்ல. அதுல இந்த அல்கம் சூராவின் திருமறையின் தோற்றுவாயாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சூராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம். அதுல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளை பிரார்த்தனை சொல்றான் அல்கம் சூராவுல. அப்படின்னா என்ன? நீங்க வந்து நேரான பாதையத்தா யாருடைய பாதையை நீ வழிகட்டதோ அந்த பாதையிலிருந்து எங்களை மாத்திரான்னு சொல்றான். இப்ப வழிகேடு என்னன்னு கேட்ட நம்ம தெரிஞ்சு போடுறோம்ல. அதுல கோழைத்தனம் ஒரு மாபெரும் வழிகேடு. அதுக்கு பிறகு இந்த வழிகேட்டுல என்ன வரும்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை மறுக்கிறது. உதாரணம் சொல்ல போனா, ஒரு மனிதர் வந்து என்ன செய்வார்னா, ஐவேளையும் தொழக்கூடியவர் இருப்பாரு, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் இருப்பாரு, நல்ல இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் ஏவிய மற்ற நற்காரியங்கள்லாம் செய்யக்கூடிய இருப்பாரு. ஆனா அவர் என்ன செய்வார்னா, சில விஷயங்கள் மறுப்பார். இந்த உலகத்துல வந்து வாழ முடியுமா, இந்தியாவில வந்து இந்த வட்டி இல்லாம வட்டி தொழில் இல்லாம வாழ முடியுமா, வட்டிக்கு வாங்காம வாங்க முடியுமா, அப்ப அதெல்லாம் இல்லப்பா, வட்டி கொடுக்கறதுதான் பாவம், வட்டிக்கு வாங்குறது பாவம் இல்ல, இப்படி சரியானுவாங்கல்ல. இவங்களை வந்து அல்லாஹ் இவங்க பாதை வந்து இவங்க சொர்க்கம் செல்ல முடியாது, நரகத்துக்கு தான் போவாங்க. நரகத்துக்கு போய் நரகத்தை அணிவிக்கத்தான் செய்வார்கள். அதுதான் அல்லாஹ்வின் நேர்வழியிலிருந்து பிறழ்வது. அல்லாஹ் சொல்ற சட்டம் ஒன்று இருக்க, இது இந்த காலத்துக்கு ஒத்து வராதுப்பா, அதனால அதை நம்ம செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டா நேர்த்தியா இறைவன் சொன்னதை எல்லாத்தையும் பின்பற்றணும். இதுக்கு வந்து நபிமார்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து ஒரு தூதர் வருவாரு அப்படின்னு ஒப்புக்கொண்ட பிறகு அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அவங்க வேதத்துல இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல அவங்க வந்து ஒரு நபிகள் நாயகம் தூதுவரை அல்லாஹ் அனுப்பும் போது நபிகள் நாயகத்தை அவங்க ஒப்புக்கொள்ளல. ஏனென்றால் இறைவன் வந்து நம்ம குலத்துல இருந்தா தூதுவர் அனுப்பணும். ஒரு தூதுவர் அனுப்புறதா இருந்தா அவர் யார் குலத்துல இருந்து அனுப்பணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, நம்ம வழித்தோன்றல இருந்து ஒரு தூதுவர் வருவாரு, இவர் என்ன வேற வழித்தோன்றது வர்றாருன்னு நபிகள் நாயகத்தை ஏத்துக்கறல. இவங்களும் வழிகட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அது போக இந்த மறுமையை நம்பாதவங்க கூட்டம் ஒண்ணு இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம்லாம் ஒண்ணுதான். அந்த மறுமை மன்னரை வாழ்க்கையெல்லாம் நம்பாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் யாரை கோபித்து விட்டனோ அந்த கூட்டத்தை உற்ற நண்பர்களாய் கொள்ளாதீர்கள். மறுப்போர் மன்னரை வாசிகளை நம்பிக்கை இழந்தது பற்றி அவர்கள் மறுமையில் நம்பிக்கை இழந்து விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம பின்பற்றுவதா இருந்தால் இறைவன் விதித்த அனைத்தையும் கரெக்டா பின்பற்றோம். இஸ்லாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெட்டு விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம நம்பி நம்ம செயல்படணும். அப்ப அல்லாஹ்வை நம்புவது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, கபர் வேதனை நம்புவது, விதியை நம்புவது, இப்படி 6 விஷயங்களை நம்பினால்தான் ஒரு மனிதன் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கான். அதுபோக இந்த முதல்ல சொன்னோம்ல, எல்லா இஸ்லாமிய சட்டம் எல்லாவும் பின்பற்ற தகுந்ததுதான், பின்பற்றியே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு சில சம்பவங்கள்ல நம்ம இயலாம மாற்றம் நடப்போம். அதை வந்து நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணும், என்னடா அல்லாட்ட உடனே போய் மன்னிப்பு கட்டணும். தெரியாம செஞ்சுட்டோம், நம்ம இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இதை செஞ்சிருக்க கூடாது, அல்லாவே என்னை மன்னிச்சுறான்னு மன்னிப்பு கேட்கறது ஒரு வகை. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் எப்படி பின்பற்ற முடியும்? இது இந்த காலத்துல நம்ம வாழ்ற இந்தியாவில் வட்டிக்கு வாங்காம இருக்க முடியுமா? வட்டிக்கு வாங்காட்டி எப்படி தொழில் செய்யறது அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கத்துல குழி தோண்டி புதைத்த வட்டியை நியாயம் காட்டுறதெல்லாம் இருக்குது. அப்படிலாம் நம்ம செய்யாம இறைவனின் காட்டி தந்த நேரான வழியில நம்ம வெற்றி நடை போட்டால்தான் இந்த உலகத்திலையும் மறுமையில வெற்றி கொள்ள முடியும். இஹ்தின ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு என்னை திருப்பாதடா, நீங்க வழிகட்டவர்களின் பாதையை விட்டு எங்களுக்கு மாற்றம் என்ற கேட்கிற கோரிக்கைக்கு உயிரூட்டு விதமாக இருக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.